73,000க்கு உங்களுக்கு Realme GT8 Pro லான்ச் பண்ணிட்டாங்க. பேஸ் வேரியன்ட் 12/256. அதில் 5,000 கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ கார்டு ஆஃபர் போக உங்களால் இந்த பர்டிகுலர் மொபைலை 68,000க்கு வாங்க முடியும். ப்ரீ ஆர்டர் லைவில் தான் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 5ல் ஒரு சூப்பரான ஒரு மொபைல் தான் Realme GT8 Pro. ஸோ அதே ப்ராசஸரில் OnePlus 15 ஆல்ரெடி சேலில் இருக்குது. அது 69,000க்கு ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. ஆஃபர் இல்லாமல் அந்த OnePlus 15 மொபைல் பார்த்தீங்கன்னா 73,000 தான். ஸோ ரெண்டு ப்ரைஸுமே மோரார்லெஸ் இல்லை, ரெண்டுமே அப்படியே அச்சாசெல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இது 12/256 73,000. அதே மாதிரி உங்களுக்கு Realme GT8 Proவும் 12/256 73,000. பட்டு 16/512 பார்த்தீங்கன்னா 79,000 ப்ரைஸ் இருக்குது. அதுவே OnePlusல பார்த்தீங்கன்னா 80,000 ப்ரைஸ் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா OnePlus 15R லான்ச் பண்ண போகிறாங்க. கம்மிங் ஜூன் போட்டாங்க அஃபிஷியலாக அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக. அடுத்ததாக iQOO 15க்கு இன்னிலேருந்தே ப்ரீ ஆர்டர் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், லைவாக தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா iQOO 15க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு TWSம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 12 மந்த்துக்கான, அதாவது 1 இயர்க்கான வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போலேருந்து ப்ரைஸ் என்னன்னு தெரியாமலே நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா பை பண்ணிக்கலாம், வாங்கினா அது ரீஃபண்ட் ஆகிடும், அது வேறு விஷயம். ஸோ ஆனால் ப்ரீ ஆர்டர் வந்து இப்போதைக்கு லைவில் இருக்குது. OnePlus, iQOO, Realme 3 மொபைலுமே பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Elite அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய மொபைல் தான். இதில் Realme GT8 Pro இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க. மொபைல் இன்னும் நல்ல மொபைல் மாதிரி தான் தெரியுது, ஆனால் ப்ரைஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. OnePlus 15ஓட ப்ரைஸும் 73,000, Realme GT8 Proவோடைய ப்ரைஸும் 73,000. ஸோ ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது ரொம்பவே அதிகம் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ ப்ரைஸை வந்து இந்த அளவுக்கு அதிகமாக்கியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி GST கம்மியாயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் வரணும். பட்டு ப்ரைஸ் வந்து டூ மச் ஆஃப் ஹை அப்படிங்கிறது என்னுடைய கன்க்ளூஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை நம்ம அமேசானில் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த iQOO 15, ஸோ இது வந்து நமக்கு ப்ரைஸ் ட்ராப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதை விட கம்மி விலையில் இருக்குமான்னு தெரியல. ஸோ வெயிட் அண்ட் see.